கொக்கும் நரியும் ஒரு நாள் ஒரு நரி ஒரு கொக்குடன் நண்பராகி போனது. ஒரு நாள் நரி சொன்னது, நாளை என் வீட்டுக்கு வா கொக்கே, உனக்காக நல்ல விருந்தை வைத்திருக்கிறேன். அடுத்த நாள் கொக்கு மகிழ்ச்சியுடன் நரியின் வீட்டுக்கு வந்தது. நரி ஒரு தட்டில் பால் கலந்த சூப் ஊற்றி வைத்தது. நரி தன் நாவால் அதை சுலபமாக நக்கிக் குடித்து விட்டது. ஆனால் கொக்குக்கு நீளமான மூக்கு, அது தட்டிலிருந்து குடிக்க முடியவில்லை. கொக்கு சற்று சோகம் அடைந்தது. ஆனால் எதுவும் சொல்லாமல் அங்கேயே இருந்துவிட்டு போனது. சில நாட்கள் கழித்து கொக்கு நரியை விருந்துக்கு அழைத்தது. கொக்கு ஒரு நீளமான நெருங்கிய கழுவி கொண்ட பானையில் சூப் ஊற்றி வைத்தது. கொக்கு தன் நீளமான மூக்கால் வசதியாக குடித்தது. ஆனால் நரி அதன் தலையை அந்த பானைக்குள் வைக்க முடியவில்லை. அது வெட்கப்பட்டு சற்றே சினந்தது. அப்பொழுது கொக்கு சிரித்து சொன்னது, நரி சகோதரா, நீயே என்னை எப்படி விருந்துண்டாய், அதே மாதிரி நான் உன்னை விருந்துண்டேன். பழமொழி. ஆம் பாடம். பிறருக்கு செய்வது நம்மிடமும் திரும்பி வரும். எப்போதும் பிறரிடம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும்.